கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கொஷின் ஒன்று கேட்டிருந்தோம். விடாமுயற்சி தலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பேர் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கமிஷன் ஆர்ட் ஒர்க்கோடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். A5 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். A4 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு பண்ணுறோம். A3 சைஸு 1200க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். தலையோட இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க வரைய சொல்லி. ஸோ இந்த ஃபோட்டோ வரைகிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இவருடைய கிளாஸை தான் நம்ம வரைய போகிறோம். கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கண் இல்லை, அது தெரியல அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸி. ஒரு பாக்ஸ் ஷேப்புக்குள்ளார தான் நமக்கு வந்து அந்த 2 ஃப்ரேம் வந்து அடங்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஸ்கேல் வச்சு ஹரிசாண்டலாக ஒரு லைனும் வெர்டிக்கலாக வந்து ஒரு லைனும் போடுறோம். ஹரிசாண்டலாக 2 லைன் போட்டிருப்பேன். அந்த வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தள்ளின மாதிரி வந்து போட்டிருப்பேன். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய தலை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் திரும்பி இருக்குது. அதாவது இது வந்து ஹாஃப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் இல்லையா? ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் கோடு போட்டிருக்கேன். ஜஸ்ட் நம்ம லைன்ஸை வந்து போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த மேலே கோடு கீழே கோடு இருக்கு இல்லையா? இந்த 2 லைன்ஸுக்கும் நடுவில் சென்டரில் தான் அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து வரையணும். அது தாண்டி வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து வெளியே வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான சைஸான அந்த ஃப்ரேமை வந்து வரைகிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதோடைய ஜாயின் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ நாம் வரைகிற பிக்சர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்மளுடைய ட்ராயிங். அதுக்கேற்ற மாதிரி அந்த லைன்ஸ் வந்து போட்டுக்க வேண்டியது தான். அதே மாதிரி இந்த ஃப்ரேம் வரைகிறப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, 2 ஃப்ரேமும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ரேம் பெருசானாலோ சிறுசானாலோ உங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அதுவும் இல்லாத அந்த கண்ணுக்கிட்ட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒன்று ஏற்படும். ஸோ அந்த தவறை வந்து பண்ணிடாதீங்க. அடுத்ததான் நம்ம வந்து இந்த கிளாஸ் பிடிக்கிற இடம் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்மளால் வரைய முடியாது. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய அவுட்லைனை நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்போ தான் ரைட் சைடு வரப்போ அந்த அவுட்லைன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் அந்த கிளாஸோடைய பிடிக்கிற இடம் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம நோஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே வரையலாம். ஏன்னா 2 ஃப்ரேமுக்கு நடுவில் தான் ஒரு நோஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ அந்த சைடாக திரும்பி இருக்கக்கூடிய ஃபேஸில் வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம். இதுவே நம்ம ஸ்ட்ரைட் ஃபேஸ்லாம் வரைகிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்படணும். ஏன்னா அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கேரக்டர் வந்து ரொம்பவே மிஸ்மேட்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அவுட்லைனில் நம்ம சைடு அவுட்லைன்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி சைடு ஃபேஸ்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதில் நமக்கு அந்தளவுக்கு அதிக டீட்டெயிலும் கிடைக்காது, டைமும் அந்தளவுக்கு வந்து ஓடாது இந்த மாதிரி சைட் ஃபேஸ் வரைகிறதுக்கு. அதனால தான். ஸோ மேலே இந்த கண்ணாடியோட ஜாயிண்ட் வந்து நான் போட்டுக்கிட்டேன். உள்ளே இருக்கக்கூடிய அவுட்லைன் பாருங்கள், இந்த கண்ணோடைய எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அவுட்லைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங்லாம் வரைகிறீங்க அப்படின்னா, அவுட்லைன் போட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் அவுட்லைனை வந்து மறந்துடாதீங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் மேலே அந்த நெத்திக்கான லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான். நான் வந்து லாஸ்ட்டாக சொல்லும்போது கீழே நான் வரையும் போது நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது தப்பாக இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். புருவத்தோடைய லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் நம்ம வந்து நார்மலான லைன் போடுற மாதிரி போடணும். அதெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அந்த இடத்துலாம் நம்ம ட்ராயிங் பண்ணுறப்போ பென்சில் வச்சு. இப்போது இந்த ஹேரோடைய லைன்ஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த ஹேர் வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஒயிட் ஹேர்ஸை வந்து வரைகிறது வந்து வேறு விதமாக வரையணும். பிளாக் ஹேர் வரைகிறப்போ வேறு விதமாக வரையணும். உங்களுக்கு ஒயிட் ஹேரோடைய டுட்டோரியல் வந்து நான் வந்து போடுறேன். அந்த வீடியோவில் வந்து ஒயிட் ஹேர்ஸ் எப்படி வரையணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம மூக்கை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீசை இருக்கக்கூடிய இடத்த தான் நம்ம வரையணும். டேரெக்டாக லிப்ஸுக்கு வந்து போகாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மீசை இருக்குது, ஒரு சில படங்களில் மீசை இருக்கும் இல்லையா? அந்த மீசை இருந்துச்சுன்னா மீசையோட எண்ட் பாயிண்ட்டை வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா உள்ளார லிப்ஸ் கொஞ்சம் தள்ளி தானே இருக்கும். அப்புறம் அந்த மீசைக்கிட்டேருந்து அதுக்கப்புறமா அந்த லிப்ஸ் வந்து போடுங்க. பாருங்கள், மேல் லிப்ஸ் போட்டுட்டேன். நடுவில் சென்ட்ரலாக ஒரு லைன் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் கீழ் லிப்ஸு, எல்லா லிப்ஸுக்கு கீழேயும் இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்கும். அந்த லைனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பிகினர்ஸ் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி பண்ணிடாதீங்க. சேம் இப்போ நம்ம அவரோட தலை வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம தலையோட தலை ஒயிட்டு தான். பட் இப்போது இவருடைய தாடி அப்புறம் மீசை எல்லாமே கொஞ்சம் ஒயிட்டு பிளாக் லைட்டாக கலந்துருக்கு. இதையும் நான் வந்து அந்த ஹேர் ட்ராயிங் வந்து நான் டுட்டோரியல் போடுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒயிட் ஹேர், அதையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு இந்த நெத்தியோட அவுட்லைன் தப்புன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நான் கிட்ட வரைஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ அழிச்சிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப வரைஞ்சிருக்கேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி பிக்சரில் ஒயிட் ஹேர்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒயிட் ஹேருக்கு வந்து நீங்கள் அவுட்லைன் எப்பயுமே நார்மலாக போடுற மாதிரியே போட்டுருங்க. அதுக்கு ஷேடிங் மட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக வரும். இப்போ அந்த கிளாஸோடைய பிடிக்கிற இடம் வந்து இப்போ எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். நமக்கு ரைட் சைடில் பாதி அவுட்லைன் வரைஞ்சால் தான் அந்த பிடிக்கிற இடம் வந்து வரும். ஏன்னா அது நம்ம ரைட் சைடில் வரைஞ்சால் தான் அந்த ஃபேஸோடைய ஷேப் பெருசாகாமல் கரெக்டாக நமக்கு வரும். அவருடைய முகத்தில் தாடி இருக்கும். ஸோ அதாவது முகத்தில் தாடியோடைய லைன்ஸ்லாம் போயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும்.
இந்த பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபேஸோட ஷேப்பை போட்டுருங்க. அதுக்கப்புறம் தாடி வந்து லைன் லைனாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தாடி, ஃபேஸ் ஷேப் கரெக்டாக வரும். இந்த காது வரைகிறப்போ நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். உள்ளார இருக்கக்கூடிய அவுட்லைனை ஃபஸ்ட்டு போட்டுட்டா தான் காதோட வெளியில் இருக்கக்கூடிய அவுட்லைன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் காதோட ஃபேஸோட ஷேப்பு, காது, ஃபேஸு இது ரெண்டுமே சேர்த்து ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும். அந்த ஷேப் வந்து சைஸும் கரெக்டாக அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் வந்து பாருங்களேன், அதோடைய லைன்ஸு உள்ள டைரக்ஷன் லைன்ஸை வந்து லைட்டாக ரஃப்பாக போட்டு விடுங்க. இது ரொம்பவே மஸ்ட்டு. எப்பயுமே நீங்கள் அவுட்லைன் பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவுட்லைன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய அவுட்லைன் அப்படிங்கிறத மட்டும் தான் நினச்சிக்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடியது தான் உங்களுக்கு ட்ராயிங்க்கு உயிர் தரக்கூடிய அவுட்லைன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதனால் அந்த லைன்ஸ் நீங்கள் எப்பவுமே மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. நான் எந்த அளவுக்கு அதை டீட்டெயிலாக போட்டுருக்கேன்னு பாருங்கள். எவ்வளோ பொறுமையானாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வந்து போடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த கைட்லைன்னு போட்டிருப்போம் இல்லையா, 3 லைன் நான் ஸ்டார்டிங்கில் போட்டேன் இல்லையா, அந்த லைன்ஸை வந்து இப்போ நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கண்ணெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறமே அது உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி ஆகிடும். அப்போ கூட நீங்கள் எரேஸ் பண்ணலாம். பிகினராக இருக்கிற பட்சத்தில் ஃபுல் அவுட்லைன் போடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த லைன் நமக்கு எப்போ வேணால் நம்ம தப்பு பண்ணதுக்கப்புறம் யூஸ் ஆகும். அப்புறமா நீங்கள் வந்து அழிச்சிக்கலாம். இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா இந்த மாதிரி அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மீதி எரேஸாக இருக்கக்கூடிய நல்ல அவுட்லைனில் நம்ம வந்து திரும்ப போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபினிஷ் இந்த ஃபேஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய டிஷர்ட் பார்க்கலாம். இந்த டிஷர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க நிறைய பேர். இந்த பிகினர்லாம் அப்படியே கண்டமேனிக்கு இந்த லைன்ஸ் ஈத்து விட்டுருவாங்க, ஃபேஸ் நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, ஃபேஸோட ட்ராயிங் வரைகிறதுக்கு ஃபேஸில் ஒரு கண் வரைஞ்சால் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வரைகிறீங்க, ஸோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கும் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த அவுட்லைன் வரும், கரெக்டான அந்த ஷேப்பில். இப்போ ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபேஸ் மட்டும் பெருசாக இருக்குது, உடம்பு சின்னதாக இருக்குது அப்படின்னா நல்லாயிருக்குமா? இல்லை உடம்பு பெருசாக இருக்குது, ஃபேஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா நல்லாயிருக்குமா? இருக்காதுல்ல. அது மாதிரி தான் வந்து இந்த ட்ராயிங் பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் நம்ம வரைகிறது ஒரே ஒரு டிஷர்ட்டாக இருக்கலாம், பட் அதோட லைன்ஸ் தான் அந்த டிஷர்ட்டை வந்து தீர்மானிக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இனிமேல் எந்த ட்ரெஸ் வரைஞ்சாலும் ஃபேஸுக்கு என்ன கவனம் கொடுக்குறீங்களோ அதே கவனத்தை யூஸ் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலினே சொல்லலாம். ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணல, புது ஆளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா விதத்தான உங்களுடைய டவுட்டுக்கும் டுட்டோரியல் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதுக்கான தனிப்பட்ட வீடியோ கூட நம்ம வந்து போடுவோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ராயிங்கோடைய கோர்ஸ்லாம் நான் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மேலே நம்ம வந்து அட்வான்ஸாகவும் போவோம். ஸோ கடைசியாக நான் வந்து என்னோடய அவுட்லைனை வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைனை டார்க் பண்ணுறேன். டார்க் பண்ணுறதுக்கு 0.7 மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து இது தான். உங்களுக்கு இந்த ட்ராயிங்கில் ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.